ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிசி லேர்னிங். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஆர்பி பாலிடெக்னிக் சிஎஸ்சியோட ஸ்டடி பிளான் தான் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பொங்கலுக்கு அப்புறமா ஆனுவல் பிளானை டிஆர்பி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எல்லாருமே நம்புகிறாங்க. அதில் கண்டிப்பாக பாலிடெக்னிக் லெக்சரர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனும் வரும். ஸோ நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் வரது வரைக்குமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம படிக்க ஆரம்பித்தாதான் அதுக்கான அந்த போஸ்டிங்கை நம்ம பாஸ் பண்ண முடியும் அந்த எக்ஸாமை. ஸோ ஒரு 6 months ஸ்டடி பிளான் அப்படிங்கிறத பேசிக்காக நான் போட்டிருக்கேன். ஒரு 6 monthsல எக்ஸாம் வரலாம் அப்படிங்கிறத பிலீவ் பண்ணி போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் படிக்க முடியும். இந்த எக்ஸாம் எப்படி வரப்போகுது, எப்போ வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம திங்க் பண்ணாலே நமக்கு அதுக்கு படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ நம்ம இப்போவே அதுக்கான அந்த முயற்சியில் ஈடுபட்டால் தான் நெக்ஸ்ட்டு எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கலாம். ஸோ நிறைய பேர் இதுக்கு முன்னாடி போன ப்ரீவியஸ் போஸ்டிங்கில் நிறைய பேர் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் ஜஸ்ட்டு 6 months அந்த மாதிரி படித்து போனவங்களை விட ரொம்ப டாப் மார்க்ஸ் எடுத்தவங்க நிறைய பேர்கிட்ட நான் பேசினதில் அவங்க எல்லாமே 5 years 6 years அந்த மாதிரி ரிப்பீட்டடாக படிச்சுட்டே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ நம்ம இந்த டச்சில் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் நம்ம அந்த பார்டரில் இல்லாமல் நல்ல மார்க்ஸ் எடுத்தே பாஸ் பண்ணலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லேர்ன் ஆல் பேசிக் கான்செப்ட்ஸ். நம்ம எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னா ஃபஸ்ட்லேயே நம்ம ரொம்ப டீப்பராக படிச்சிடணும், படிக்கிறதே தரவாக படிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு இதில் படிச்சுட்டு அதிலே ரொம்ப வேகாக டயர்டாக ஃபீல் ஆகி நம்ம அதே குவிட் பண்ணிடுவோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, படிக்க முடியலைங்கிறது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் பட் நமக்கு ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காகவுமே நம்ம எல்லா பேசிக் கான்செப்ட்ஸும் முதல்ல படிக்கணும். ஒரு டாபிக் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் என்னென்ன பேசிக் கான்செப்ட்ஸ், ஒரு டெஃபினிஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம பேசிக்கான கான்செப்ட்ஸ் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அந்த டாப்பிக்கு உள்ளே கொடுத்துருக்க அந்த ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் தேவையில்லை. வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது மாதிரி தரவாக ஃபஸ்ட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அது நமக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். பிகாஸ் நமக்கு அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் பற்றி நமக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக நம்ம நிறைய அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னென்னா இப்போ நான் சிஎஸ்சி ரிலேட்டடான யூடியூப் சேனல் அப்படிங்கிறதுனால நான் சிஎஸ்சின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரிபிள்இ ஆர்இசி சிவில் மெக் எதுனாலுமே அது ரிலேட்டடான கவர்மெண்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணணும். எந்த மாதிரி கேட்குறாங்க, எதில் கேட்குறாங்க, அந்த மாதிரி ஓவரால் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண முடியும். நம்ம எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற ஐடியா நமக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்தா தான் தெரியும். நம்ம ஜென்ரலாக ஒரு புக் எடுத்து ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரை படிக்கிறதுனால எந்த யூஸ்மே கிடையாது. கொஸ்டின் பேப்பர்ஸ் எதை மாதிரி கேட்குறாங்க, எப்படி ப்ராப்ளம் ரிலேட்டடாக கேட்குறாங்கன்னா எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ அதுக்கு நம்ம எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்த டாப்பிக்கில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் நம்மளால் அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண முடியும், அது மாதிரி நம்ம தெரிஞ்சு படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் மோர் அண்ட் மோர் மார்க் டெஸ்ட். எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு ப்ராக்டிஸ் எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அதை குயிக்காக நம்மளால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாமுக்கு போனால் நமக்கு ஒரு பர்டிகுலர் டைம் கொடுப்பாங்க. அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே நம்ம கொஷினை ரீட் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தென் கன்ஃபியூஷனாக இருக்கிற நிறைய ஆன்சர்ஸ் இருக்கும். அதில் எதுன்னு எக்ஸாக்டான ஆன்சர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் நமக்கு ஆன்சர்ஸ் பார்த்திங்கனாலே அந்த இடத்துல அப்படி ஆல்மோஸ்ட் நியராக தான் இருக்கும். காம்படிட்டிவ் கொஸ்டின் நம்ம எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருந்தீங்க, ப்ரீவியஸ் இயர்லாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு கன்ஃபியூசிங் ஆன்சர்ஸ் தான் நிறைய இருக்கும். ஸோ அதில் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணி கரெக்டான ஆன்சரை செலக்ட் பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு மார்க் டெஸ்ட் ஆன்லைனில் நிறைய மார்க் டெஸ்ட் இருக்கும். அதை ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு குயிக்காக ஆன்சர் பண்ணுற அந்த ஒரு எபிலிட்டி நம்ம வளர்த்துக்க முடியும். ஸோ மார்க் டெஸ்ட்டும் நிறைய அட்டன் பண்ணணும். ஸோ இது நம்ம ஜென்ரலாக நான் கொடுத்துருக்கேன். இன்னும் டீப்பராக எந்த மாதிரி படிக்கலாம், எப்படி நம்ம எஃபெக்டிவாக படிக்கலாங்கிற மாதிரி வீடியோஸ் அடுத்து நம்ம பார்க்கலாம்.
இது வந்து ஒரு ஜென்ரலான டைம் டேபிள் நான் கொடுத்துருக்கேன். தட் இஸ் வந்து 100 டேஸ்க்கு வந்து எப்படி நம்ம வந்து ஈவனாக வந்து டிவைட் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கேன். பட் பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல் உங்களோட எப்படி நீங்கள் எந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து வீக்கராக இருக்கீங்களோ அதுக்கு வந்து நிறைய டேஸ் வந்து அலாட் பண்ணணும். தென் நீங்கள் ஸ்ட்ராங்கராக இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து கம்மியான டேஸ் அலாட் பண்ணிக்கணும். அது உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அலாட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஜென்ரலாக இதுக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு ஏற்ற மாதிரி தான் இது வந்து போட்டுக்க முடியும். ஸோ டைம் டேபிள்ங்கிறது நீங்கள் உங்களோட டைம்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறலாம். பட் வந்து 100 டேஸை எக்ஸீட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து இப்போ 6 மந்த்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்தால் தான் நம்மளால் ரேப்பிட் ஃபயரில் வந்து படிக்க முடியும். ஸோ 6 மந்த்ஸ் அப்படின்னா 180 டேஸில் வந்து 100 டேஸ் ஃபார் லேர்னிங், phase 1 phase 2 நம்ம பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு 100 டேஸ் ஃபார் லேர்னிங், ரிமைனிங் 80 டேஸ் வந்து ப்ராக்டிஸ் அண்ட் ரிவிஷன். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம லேர்ன் பண்ணுறது மட்டும் கிடையாது, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் ரிவிஷன் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு அது எல்லாமே படித்தது எல்லாமே ரீகால் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் டேஸ். 100 டேஸ் நம்ம படித்ததை விட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற டேஸ் தான் வந்து அந்த 80 டேஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய நம்ம சேனலில் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து இதை ஜஸ்ட் வந்து ஸ்டடி பிளான் தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து எப்படி நம்ம எஃபெக்டிவாக படிக்கலாம் அது மாதிரி. நெக்ஸ்ட் அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறதும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ரிலேட்டடான வீடியோஸ் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். If you like this video, please subscribe our channel and share it with your friends. Thank you everyone.